வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். நம்ம இன்னைக்கு இட்லி பண்ண போகிறோம். இட்லிக்கு அரிசி இட்லி அரிசி அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இட்லி அரிசி 7 டம்ளர். அந்த டம்ளரை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த டம்ளரில் உளுந்து இதில் 3/4 டம்ளர், 7க்கு 3/4 டம்ளர். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் பார்த்துக்கோங்க. உளுந்து புது உளுந்தான்னு கேட்டு வாங்க, அதில் தான் மாவு நல்லா வரும். அரிசியும் நல்லா இட்லி அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. 4 மணி நேரம் ஊறணும். இது ரெண்டையும் நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வைங்க. ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி அரைக்கிறதுன்னு. உளுந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்காக அளந்தே காட்டுறேன். 3/4 டம்ளர் உளுந்து. எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் உளுந்து. மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ உளுந்தை நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். பாருங்க, கிரைண்டரில் உளுந்தை போட்டாச்சு. லைட்டாக தண்ணியை தெளித்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, ஓடட்டும். உளுந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு உளுந்த சாஃப்டாக அரைச்சிருக்குன்னு பாருங்க. அப்படி கையில் எடுத்து கீழே விட்டீங்கன்னா பொத்துன்னு உழுகணும். இப்போ உளுந்த வலிச்சிட்டு பார்க்கலாம். அரிசியை போட்டுடலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உரலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போடுங்க. அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. ஒரே தான் அப்படியே கொட்டிட்டிங்கன்னா கிரைண்டர் சிக்கன் பிடிச்சிக்கிறோம். பாருங்க அரிசி நல்லா ஆட்டிடுச்சு. பதத்தை பாருங்க, ரவையை விட கொஞ்சம் நைஸாக, அதுக்காக வலுன்னு அரைச்சிடக்கூடாது. அப்புறம் இட்லி களி மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்த்து நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? சரி, இப்போ மாவை வலிச்சிடலாம். இப்போ அரைச்ச மாவை இந்த உளுந்த மாவோடு சேர்த்து கலந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவுக்கு அளவு கல்லுப்பு போட்டு கரைக்கணும். அப்போ தான் கல்லுப்பு போட்டால் தான் நல்லதுங்க கூட உடம்புக்கு. இப்போ மாவை நல்லா கரைச்சிக்கலாம். அடித்து கலக்குங்க. இந்த அளவுக்கு மாவை நல்லா அடித்து கலக்குங்க. பாருங்கள், கரைச்ச மாவு எந்த பதத்தில் இருக்குன்னு பாருங்கள். எடுத்து இப்படி ஊற்றுற மாதிரி இருக்கா? இப்படி இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். சரி, இப்போ இது புளிக்கட்டும். 8 மணி நேரம் புளிக்கட்டும். நம்ம காலையில் இட்லி சுடும்போது பார்க்கலாம். நைட்டுக்கு இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா? பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பொங்கியிருக்குன்னு? இப்போ பாருங்கள், மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பொதன்னு எப்படி வந்திருக்கும். இப்போ ஒரு கலந்துக்கலாம். நல்லா கீழே வரையும் கரண்டியை விட்டு நல்லா கலக்குங்க. ரொம்பையும் போட்டு அடித்து கலக்கக்கூடாது. ஏன்னா நைட்டில் தானே அடித்து கலக்கணும். இப்போ அடித்து கலக்கக்கூடாது. சுற்றி அந்த மேலே உளுந்த மாவு, கீழே உள்ள அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து கலக்கணும். மாவு எந்த பதம் பாருங்கள், எடுத்து ஊற்றும் போது எந்த பதமாக இருக்குன்னு பாருங்களேன். கட்டியாக கிடையாது, நல்லா மாவு. இட்லி ஊற்றுற பதம் பாருங்கள் எப்படி சர்ன்னு வருது பாருங்கள். இப்போ இட்லி ஊற்றிடலாங்க தட்டில். அதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் தண்ணியை காய வச்சுருங்க. தண்ணி காஞ்சிருச்சு, உள்ளே வச்சிடலாம் இட்லியை. இப்போ பாருங்கள், நானும் நிறையா வீடியோவில் இட்லி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வெரைட்டிஸ் போட்டிருப்பேன். ஆனால் நான் இப்போ எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன், தருமபுரிக்கு. அவங்க வீட்டில் இட்லி சாப்பிட்டேன் பாருங்கள். இட்லி மட்டன் குழம்பும். இட்லி அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் தான் இட்லி நல்லா சுடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த இட்லியை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அடடா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படி நினச்சி தான் நான் இப்போ சரி அதே இட்லியை நீங்களும் சுட்டு பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ இட்லி வேகட்டும், அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் இந்த இட்லி எப்படி இருக்குன்னு. இட்லி வெந்துருச்சு பாருங்கள், எடுத்துடலாம். பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் துணியில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இட்லி உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இட்லி சுட்டாச்சு. அதுக்கு காம்பினேஷன் பாருங்கள் கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இட்லியும் சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. தேங்க்யூ.